ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சிவசங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் சிவசங்கர் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ தொடங்கி நான் பயணப்பட போறேன்னு சொல்லிட்டாரு. பிஜேபி எங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. அந்த இழப்பு இருக்கிறதா இல்லையா? அதே போல சுயநலவாதிகள் தான் அண்ணாமலை பக்கம் போறாங்கன்னு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லைன்ற அவங்க எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு பாணியில சொல்றாங்க. அண்ணாமலை பிஜேபியில இருந்ததுக்கும் இப்ப தனியா ஒரு மூமெண்ட் தொடங்கி ஒரு கட்சி தொடங்குறதும் என்ன மாதிரி இருக்க போகிறது? அது பிஜேபிக்கு சரிவா இல்லையா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்க, ஆதரவு இந்த இழப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஒரு வெளியே போனதுனால ஒரு பெரிய இழப்பீடு இருக்குதா இல்லையாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொன்னீங்க. இப்போ இது எனக்கு தெரிஞ்சு 96 பாரதிய ஜனதா கட்சி எந்த லெவலில் இருந்தோ இன்றைக்கி அப்படியே தான் இருக்குது. 96 ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 2026 ஒரு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவு இழப்புங்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியாது, ஒரு என்ன சொல்ற பெனிஃபிஷியலுங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதே ஸ்டேஜில் தான் தெர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நீங்கள் பாருங்க 30 இயர்ஸ் பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒருத்தர் கட்சியில் கஷ்டப்பட்டு போராடி ஒரு 11 போஸ்ட்லேஜ் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் ஒரு முகமாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டவர் அண்ணாமலை அவர்கள். அதற்கான போராட்டத்தில் தான் நீங்கள் ஏற்கனவே தெரியும், அவர் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ போஸ்டேஜ் இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ போஸ்டேஜ் தெரியும். அதை பாரதிய ஜனதா தனித்து நிற்கணும்,